நாங்கள் ஒன்றுக்கு பிரயோஜனமில்லாது எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ராஜா ஆவியானவர் சபையை அசவாடுபடி ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் நாங்கள் தாழ்த்துகிறோம் வைத்துக்கிறோம் துதிகளை நமக்கு நம்பிக்கையை எடுக்கிறோம் இயேசு நாமத்தினால பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் ஆபீஸில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஆபீஸில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறாரு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைத்தாரு? நாம மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? உன்னத நாமம். அல்லேலூயா. இந்த நாள்ல ஏதோ ஒரு செய்தி நான் செய்யலாம் நினைச்சேன். ஆனா ஆவியானவர் இந்த செய்தி தான் நீ சொல்லணும் என்று ஆண்டவர் நிலைப்படுத்தினார். அல்லேலூயா. யாரை குறித்து? யாரை குறித்து? தாவீது ராஜாவை குறித்து. அல்லேலூயா. தாவீது ராஜா யாருக்கு தெரியும்? எல்லாரும் தெரியுமா? சங்கீதக்காரன தாவீதை பற்றி தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில ஒரு சாட்சி வாழ்க்கை இருக்குதா? ஒரு சாட்சி வாழ்க்கை இருக்கு. சபையில சாட்சி வாழ்க்கை இல்லைனாக்க எதிலும் சாட்சியா நம்ம வளர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனம். வேலைக்காரரில் ஒருவன் பிரத்யுத்தரமாக இதோ பெத்லெஹேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. யுத்த வீரன். காரிய சமர்த்தன். சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருக்கிறாரே. அக்கிரமத்துல பாவத்துல கிடந்த நம்மளே ஒரு நீதிமான மாத்தி இருக்கிறாரே ஆண்டவர். அல்லேலூயா. கைகளை தட்டலாமா? ஒலியான சேத்திலிந்தி நம்மளை தூக்கி கிறிஸ்துவோடு நம்மளை என்ன பண்ணுகிறாரு? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர். என்ன பார்க்கிற நம்ம காரியங்களை பார்க்கிற நம்ம. அல்லேலூயா. தாவீது அவன் சாட்சி உள்ளவனாக இருந்தார். ஸ்வர மண்டலத்தில் அவன் வாசிக்கும் போது முதலாவது என்ன செய்தான்? தாவீது வாசிக்கிறதுல தேர்வனாக இருந்தான். இரண்டாவது அவன் ஒரு பராக்கிரமசாலி. மூன்றாவது யுத்த வீரன். நாலாவது அவன் காரிய சமர்த்தன். அஞ்சாவது சௌந்தர்யம் உள்ளவர். ஆறாவது கர்த்தர் அவரோடு இருந்தார். கண்ணை தட்டி மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரோடு இருந்தார். அல்லேலூயா. எல்லாம் இங்கிலீஷில் தெலுங்கு எல்லாம் எடுத்துங்களா? தெலுங்குல చదువుమా? ఎలాంటి మెరిసిట ఒకటి సామెవేలు 16 18. அல்லேலூயா. எல்லாம் ஆக்டிவா இருக்கணும். ஆனா தேவன காரியத்துல எப்படி இருக்கணும்ப்பா? ஒரு வாஞ்சோட இருக்கணும். தாவீது எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அவன் வாசிக்கும் போதே எப்படி இருந்தாங்க? ஏறினவனா இருந்தான். நம்ம என்ன பண்ணணும்? ஏறினவங்களா நம்ம மாறணும். ஒரு சாட்சியம் உள்ள ஒரு பிள்ளைகளா நம்ம மாறணும். அந்த சாட்சி வாழ்க்கை நமக்குள்ள இல்லைன்னாக்கா அல்லேலூயா
உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கே பிரயோஜனம் இல்லை, ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் ராஜாவுக்கு பிசாசி பிடிச்சிருச்சு. யார பிடிச்சிருச்சு? சவுல் ராஜாவை என்ன பண்ணுச்சு? பிசாசி பிடிச்ச உடனே தாவீது என்ன பண்றாரு? வாய்தத்தில் அவன் கிணற வாசிக்கும் போது அவனுக்குள்ள ஜனாச்சு பொல்லாதாவி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசிகள் ஆவிகள் கொண்டிருந்தாலும், பிசாசி போராட்டத்தில் இருந்தாலும், அல்லேலூயா, பலவிதமான பாவத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது அந்த பிசாசு என்ன ஓடி போயிடும். அல்லேலூயா. ஓடி போனதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை காரியம் இருந்தாரு தாவீது? 6 காரியங்கள். அவன் எப்படி இருந்தான்? முதலாவது வாசிக்கிறது தேறினவனாக இருந்தான். நம்ம எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம தேறினவர்களாக நம்ம இருக்கணும். ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, சாட்சி சொல்றதுல, எல்லாத்திலுமே நம்ம என்ன பண்ணோம்? தேறினவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இந்த சாட்சி இருக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட இரும்புறாரு. எப்படிப்பட்ட சாட்சி? இந்த மாதிரி சாட்சி இருக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு பக்தம் ஆசீர்வாதமா இருக்குது? அல்லேலூயா. எப்படி இருக்க நம்ம இந்த உலகத்துல? தேறினவர்களாய் இருக்கணுமா? எப்படி இருக்க? தேறினவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி இருக்கணும்? பராக்கிரமசாலியா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டுல பராக்கிரமசாலியா இருக்கோம். நானே சபையில நான் பராக்கிரமசாலி இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். எப்படி இருக்கணும்? பராக்கிரமசாலியா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது யுத்த வீரர். அல்லேலூயா. பெரிய ஆடுகளை மேய்ச்சினது ஆடுகளை மேய்ச்சின தாவீது எப்படி தேர்ந்தவனா? கர்த்தர் தெரிந்து கொண்டதனால, கர்த்தர் மேல சாந்தி இருந்ததனால தாவீதுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேறினவனா மாத்தினார். நம்ம யாரு கேட்டா உலக பிரகாரமா நம்ம வாழ்ந்திருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்குள்ள உண்மையோடு உத்தமோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? அது சற்று நேரம் நம்ம யோசிக்க. அல்லேலூயா. தெலுங்குல சொல்ற வாக்கியமோ 16-18 போய் சாமியே బెత్లెహేమీయుడైన యేసయ్య యొక్క కుమారులలో ఒకని చూచి తిని అతడు చమత్కారముగా వాయింపగలడు. అతడు బహుశూరుడును యుద్ధశాలియు మాట నేర్పరియు రూపసియునై ఉన్నాడు. మరియు యెహోవా వానికి తోడుగా ఉన్నాడు. ఎవరికి తోడుగా ఉన్నాడు? యేసేపు యొక్క అనేక విధాలుగా దావీదు యొక్క జీవితంలో అనేక ఆటంకాలు వచ్చినది. అనేక పాడుగలు వందదు, కష్టಗಳು వందదు. எல்லாத்துமே தாங்கி கர்த்தருக்குள்ள வைராக்கியமாகிறதா. அல்லேலூயா. சாத்தானை அவன் ஜெயித்து, அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி ரத்தம் மட்டும் போதாதுங்க. என்ன ரத்தம்? ஆட்டுக்குட்டி ரத்தம் மட்டும் போதாதுங்க. சாட்சிய வச்சனம் எளியப்பட்டதான். சாட்சிய வாழ்க்கை, ஒரு சாட்சிய வாழ்க்கை எளியப்பட்டாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
ஆசீர்வாதம் ஜெயில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோம். இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு வீட்டு பக்கத்துல சாட்சி இருக்குதா? மனைவி கிட்ட சாட்சி இருக்குதா? பிள்ளைகள் கிட்ட சாட்சி இருக்குதா? கணவன் கிட்ட சாட்சி இருக்குதா? சொந்தாரி குணஜன பந்துக்கள் நண்பர்கள் கிட்ட நம்ம சாட்சியா வாழ்ந்துருக்கிறோமா? அல்லேலூயா. சாட்சி இல்லாத வாழ்க்கை அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. அதாவது இன்னொரு வசனத்தை வாய்க்கலாம். மத்தேயு 24:14 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 வசனம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. எப்படி வரணுமா? உலகமெங்கும் ரெண்டு மனைவிகளை வச்சுக்கிறக்க சாட்சி வாழ்க்கை வருமா? ரெண்டு மனைவிகளை வச்சுக்கிறாக்கா சாட்சி வாழ்க்கை இருப்பாங்களா? இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா சாட்சி வாழ்க்கை ஆண்டவர் எடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பாதையிலே பணம் இருந்தாதான் சாட்சி எடுக்க முடியுமா? பணம் இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? சாட்சியா வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்றாருங்க. யாரை குறித்து? யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதயத்துக்கு ஏற்றவர் என்று யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1:8 என்ன வாசிக்கிறோம்? யோபு 1:8 வசனத்துல கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகி அவனை போல பூமியிலே ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு சாட்சியம் இல்லைனாக்கா தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. என்ன பணம் புகழும் என்ன செல்வாக்குகள் இருந்தாலும் ஒரு சாட்சி வாழ்க்கை இல்லைனாக்கா தேவனிடத்தில் உன்னை பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. சலோமோன் ராஜா சபையை பயங்கரமா கட்டினார். அவன் சபை கட்டும் போது சங்கரை வச்சு கட்டலங்க, என்ன வச்சு கட்டினான்? என்ன வச்சு கட்டினா சபையே? சலோமோன் ராஜா என்ன கட்டினாரு? ஆலயத்தை கட்டினாரு. என்னத்தை வச்சு கட்டினாரு? செல்வம் ஒண்ணு வச்சு ஊத்தி அவன் சபையை கட்டணும். அல்லேலூயா. ஏபிகத்து நேச்சர் ராஜா வந்து எல்லாத்தையுமே புரிந்து போயிட்டான். ஒரு செங்கையில ஓடல. அல்லேலூயா. கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட தேவனால ஏற்பட்ட சபையை எதுவுமே அசைக்க முடியாது. சபை அழகா இருக்குது, ஆனா தேவனுடைய சாட்சி இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறனாக்கா வாய்தத்துல வாசிக்கிற தேர்தலாய் இருக்கணும். இரண்டாவது என்ன செஞ்சார் அவரு? இரண்டாவது எப்படி இருந்தவன்? பராக்கிரமசாலியாக. மூன்றாவது யுத்த வீரனாய் இருந்தான். நாலாவது காரிய சமார்த்தனாய் இருந்தான். அஞ்சாவது சௌந்தர்யம் உள்ளவனாய் இருந்தான். ஆறாவது என்ன செஞ்சவன்? கர்த்தர் அவனோடு இருந்தாரே.
அல்லேலூயா. நம்மளோடு இருக்கணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அல்லேலூயா, கர்த்தருக்கு நம்ம சாட்சி பிள்ளைகளா நம்ம வாழணும். அல்லேலூயா. தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா நம்ம இந்த உலகத்துல வாழணும். சாட்சி இல்லைனாக்கா தேவன இடத்துல நம்ம பயன்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய காரியத்துல நம்ம ஜெயமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உடைய காரியத்துல நம்ம ஜெயமா இருக்கிறனாக்கா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? துதித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி எந்த காரியம் எத்தனை காரியங்கள் இருக்குது தாவீதுக்குள்ள? எத்தனை காரியங்கள் இருக்குது? 6 காரியம். முதலாவது காரியம் தேறினவன். வாசிப்பதில் தேறினவன். வாசிக்கிறதுல தேறினவனா. இரண்டாவது பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி. மூன்றாவது யுத்தவீரன். யுத்த வீரன். நாலாவது காரியசமர்த்தன். காரிய சமார்த்தன். அஞ்சாவது சௌந்தர்யம் உள்ளவன். ஆறாவது கர்த்தர் அவனோடு கூட. கர்த்தர் அவனோடு இருக்கிற. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தாரு. நம்மளோடு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளோடு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். சபையிலே சாட்சி பிள்ளைகளா இருக்கணும். வீட்டிலும் சாட்சி பிள்ளைகளா இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு எனப்படுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபையில ஒரு பாடலை பாடும் போதே பிசாசு என்ன பண்ணும்? ஓடி போகும். அல்லேலூயா. சபையில நம்ம ஆராதிக்கும் போதே நமக்குள்ள இருக்கிற பலவீனம், நமக்குள்ள இருக்கிற சோர்வு